இந்த ரஜினி கேங் இந்த படத்தில் நான் செகண்ட் ஹீரோ அப்படி தான் டைரக்டர் சொல்லி என்னை கமிட் பண்ணார். ஸோ டைரக்டர் ரமேஷ் பாரதி சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. சம்பளம் கொடுக்கும்போது ப்ரொடியூசர் ரஜினி கிஷன் சார் அவரும் அப்படி தான் சொன்னார், நீங்கள் தாங்க செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி. அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. இல்லை, நீங்கள் சிரிக்கிறது பார்த்து நான் அதை போய் சொல்ல நினைக்கிறீங்க. படம் பார்த்தீங்கன்னாக்க தெரியும், உண்மையிலேயே இந்த படத்தில் நான் செகண்ட் ஹீரோ. எனக்கு ஃபைட் இருக்குது, சாங் இருக்குது, நல்லா நிறையா காமெடி இருக்குது. படம் ஃபுல்லாக வருவேன், நல்லா ஜாலியாக பார்க்கலாம் படம். ஏன்னா நிறையா ரசிகர்கள் வந்து என்கிட்ட கேட்டாங்க, அண்ணா நீங்கள் தேட்டர் வாசலே நின்று கத்திட்டே இருக்கீங்களாண்ணா, நீங்கள் எப்போ ஸ்க்ரீனில் வர போகிறீங்க, உங்களை பார்த்து நாங்கள் கத்தி விசில் அடித்து சந்தோஷம் பண்ணோன்னு. அந்த ரசிகர்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டு தான் இந்த ரஜினி கேங். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஹிட் வரும். இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த கனா காணும் காலங்கள் ஜான் சாருக்கும் இயக்குனர் நிதிஷ் அவர்களுக்கும் தம்பி ஜெயன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அந்த கனாக்காலம் காலங்கள் வெப்சீரிஸ் நடிக்கும்போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இயக்குனர் ரமேஷ் பாரதி சார் அதுக்கு வந்து டைரக்டராக வந்தாங்க. அப்போது நான் ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ரமேஷ் சார் சொன்னாங்க, கூல், நான் வந்து ஃபஸ்ட் நாள் வந்து உங்களை கவனித்தேன், எனக்கு வந்து அப்போவே வந்து நீங்கள் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்க. நான் இவ்வளோ நாளாக நீங்கள் தேட்டரில் வந்து கத்திட்டு அப்படிலாம் போகிறத வச்சு ஐயோ இவர் வந்து ரொம்ப ரகடான ஆள் போல், அடங்க மாட்டார் போல் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உங்கள் கூட ஒர்க் பண்ணவங்க தான் தெரிஞ்சுது, நீங்கள் உண்மையிலே ரொம்ப தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னது மட்டும். ஏன்னா பல பேர் அதே மாதிரி சொல்லுவாங்களே, சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த கணக்காலங்காலங்கள் அது முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஒரு ப்ராஜெக்டில் கமிட் ஆனோன்னா எனக்கு ஃபோன் பண்ணார். சார் தான் சம்பளம் பேசினார். அதுக்கப்புறம் இப்போ இந்த படம் ரஜினி கேங் படம் நடிக்கிறப்ப அப்போவும் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு இதில் ஒரு பெரிய கேரக்டரு, நீங்கள் தான் செகண்ட் ஹீரோ, நீங்கள் வந்து இதில் நடிக்கணும், சம்பளம் முன்ன பின்ன இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்காக பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. ரமேஷ் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. நீங்கள் என்னோட வயசில் கம்மியாக தான் இருப்பீங்க, பாதம் தொட்டு வணங்குகிறேன்.